மட்டன் பிரியாணி இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த பிரியாணி வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூடவே 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 4 வெங்காயம்னா 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே 4 பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா சேர்த்து. இது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி. நீங்கள் மட்டன் வெந்துருமான்னு நினச்சி கேட்டிங்கன்னா தாராளமாக வெந்துடும். ஏன்னா வெங்காயத்தோட ஈரப்பதம், தக்காளியோட ஈரப்பதம், மட்டன்லேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதிலே நல்லா வெந்துடும். கொஞ்சமாக ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். இது நல்லா கிரேவியாக வரணும், அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 6 விசில் விட்டாலே போதும், மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். இது கூடவே தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10 மிளகு. ஏற்கனவே நம்ம கிரேவியில் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் அப்படியே விடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கம்மா, 6 விசில் விட்டுருக்கேன். பார்க்கலாம். நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்க. நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சேர்த்து வேக வச்சோம். நல்லா கிரேவியாக வந்திருக்கு. அதே போல் மட்டன் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே 1/2 லெமன் ஜூஸ், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். அடுப்பில் நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், 1 நிமிஷம் ஆயிருக்கு. புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து ஒரு பக்கமாக நம்ம வச்சிடலாம். 7 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். பாருங்கம்மா, தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். நான் ஒரு 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதோ கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது. ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நல்லா சலசலன்னு ஒரு கொதி வர டைமில் நம்ம எடுத்துடணும். இந்த அளவு கலந்து விட்டால் போதும். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுடுங்க. தவா வச்சு சூடு பண்ணிவிடுங்க. அது மேலவே பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். பாருங்கள், ரைஸ் இந்த அளவுக்கு தான் வரணும். நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்படி உடைச்சா உடையணும். ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு அரை பாகம் வெந்தால் போதும். இப்போ இந்த போல் ஒரு வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம், அதோட சேர்த்தே எடுத்துக்குங்க. எல்லா அரிசியும் இந்த அளவுக்கு சேர்த்துருங்க. அடுப்பு தீ ஃபுல்லாக குறைச்சிடுங்க. சேர்த்துட்டு ரைஸ் நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி இது மேலவே அப்படியே சேர்த்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரேவி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கிரேவி கரெக்டாக பண்ணியிருக்கேன். எல்லா கிரேவியும் சேர்த்துட்டேன். இது மேலவே நம்ம ரைஸ் கொதிக்க வச்ச தண்ணி இதை மேலவே அப்படி சேர்த்துருங்க. கொஞ்சமாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி மொத்தமாக இப்படி கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலவே நம்ம சாதம் கொதி தண்ணி மேலே சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே கொதி தண்ணி 2 கரண்டி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு மீடியமான தீயில தம் பண்ணுறது ஒரு 10 நிமிஷம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் மேலவே கொஞ்சமாக பொடியை நறுக்குன புதினா மூடி வச்சுட்டு அடுப்பு தீ 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் ஃபுல்லாக குறைச்சி வச்சு 5 நிமிஷம், மொத்தம் 15 நிமிஷம். பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா தண்ணி இழுத்து உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மட்டன் பிரியாணி ரெடி.